ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே மலையும் ஐஸ் கட்டி பிடிக்குதா? இனி உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே மலையும் ஐஸ் கட்டி பிடிக்கவும் செய்யாது. இதனால கரண்ட்டு பில்லுமே சேவ் ஆகுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பாக்ஸு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபா பேக்கெட் கம்போர்ட் கட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய டப்பாவில் கம்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு மூடி போல் மட்டும் நீங்கள் கம்போர்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்போர்ட் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு இந்த கவர் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அழைச்சிட்டு இந்த கப்புக்குள்ளே நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவரில் சைடில் வச்சுட்டு ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் இது கூடவே நீங்கள் 2-3 சொட்டு போல் மட்டும் நீங்கள் டெட்டால் நம்ம சேர்த்துக்கலாங்க. டெட்டால் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி சோடா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் இது கூடவே நீங்கள் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் டைல்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் மேடை, கிச்சன் அடுப்பு, அது மட்டும் இல்லைங்க ஃப்ரிட்ஜு, ஓவன் எல்லாமே துடைக்க இந்த லிக்விடை கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் துடைச்சா போதும். நல்லா பலன்னு இருக்குங்க. கிச்சன் ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஏதாச்சும் பேக்கெட்டில் அரிசியில் பருப்பு நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு பாதி நம்ம யூஸ் பண்ணி பாதி நம்ம அப்படியே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதோட வாசனை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லைங்க, அரிசியாக இருந்தாலும் சரி, மாவு பொருளாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே ஒரு மாதிரி நமத்துமே போயிடும், டேஸ்ட்டு மாறிடும், வாசனை எல்லாமே போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பேக்கெட்டை கீழே இது போல் பிளாட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு கத்தி வச்சு நீங்கள் கேஸில் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிருப்பாருங்க. இது போல் நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக இது போல் நல்லா பட்டையை வச்சு ஒரு கோடு மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா கை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சூடுக்கு 2 பேப்பர் நல்லா ஒட்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஒட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் திருப்பிக்கலாங்க. பேக் சைடில் திருப்பிட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கையில் கொட்டி பாருங்கள். கொஞ்சம் கூட காற்றுமே போகாது, கொஞ்சம் கூட மாவாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எதுவுமே கீழே விழுகாது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து எப்படி புது பேக்கெட் வாங்கினீங்களோ அதே மாதிரி பேக்கிங் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் புளிப்பு சுவை 2மே ஈடு கட்டுற மாதிரி இந்த 2 பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் வெண்ணெய் நீங்கள் உருக்கி வச்சுப்பீங்க இல்லையா, வெண்ணெய் நீங்கள் 1 டீஸ்பூனுக்கு மட்டுமே நீங்கள் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதுக்குள்ளே நீங்கள் சின்ன துண்டு போல் நீங்கள் வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளம் தான் இருக்குன்னா வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் சாம்பார் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு சுவை எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு தோல் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயத்தோட சென்டர் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே லைட்டாக வெங்காயத்தை நம்ம எடுத்து விட்டுடலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க. இது போல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வெங்காயத்தை எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. வெளிப்பக்கம் எதுவுமே ஹோல்ஸ்லாம் தெரியாதுங்க. உள்ளுக்குள்ளே மட்டும் நம்ம சின்னதாக ஒரு வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை நீங்கள் கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுருங்க.
இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வச்சு விட்டால் பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு வெங்காயம் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த தைலம் இருக்கோ அந்த தைலத்தை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் தூள் உள்ளுக்குள்ளே வெங்காயம் போட்டோம் இல்லையா, அது உள்ளுக்குள்ளே இது போல் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அந்த வெங்காயம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் தூள் வெங்காயம் தைலம் மூணுமே நல்லா நீங்கள் வெங்காயம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்து உள்ளுக்குள்ளே நம்ம எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க. நம்ம பூஜைக்குள்ள யூஸ் பண்ணோடய நார்மல் எண்ணெய் தாங்க ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி நம்ம எடுத்துக்கலாங்க. திரி எடுத்துகிட்டு இது உள்ளுக்குள் நல்லா நினச்சிட்டு நம்ம எப்போதும் போல் திரியை நம்ம ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த வெங்காயம் இருக்குல்லையே வெங்காயத்தை நம்ம பற்ற வச்சு நம்ம விளக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய கொசு வந்துடும். நிறைய பேருக்கு ஆல் அவுட்லாம் ஒத்துக்காமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டா போதுங்க. இந்த விளக்கு எரிய பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கொசு கூட இருக்காது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தலைவலி இருந்தாலுமே போயிடுங்க. ஒரு கொசு கூட வீட்டு பக்கம் வரவும் செய்யாது. கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை பருப்பு 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பருப்புக்குள்ளே பார்த்தா ரேஷன் பருப்புமே கலந்துக்கலாங்க. எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கடை பருப்போட ரேஷன் பருப்பில் நம்ம கொஞ்சமாக வேக வச்சாலுமே அதிக பருப்பு நமக்கு வெந்து கிடைக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கடை பருப்பு ரேஷன் பருப்பு ரெண்டுமே நீங்கள் எப்பவுமே வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பருப்பு நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பருப்பு எடுத்து நீங்கள் செஞ்சாலுமே நிறைய பருப்பு குழம்பு நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. 2 பருப்பு வாங்கி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம பருப்பு உள்ளுக்குள்ளே வண்டு புழு பூச்சியில் வராமல் இருக்கவும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா பிரியாணியில் தாங்க. பிரியாணியில் 2-3 இலை போல் நீங்கள் பிரித்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம காஞ்சி மிளகா 2-3 போல் காஞ்சி மிளகா மேலே நம்ம போட்டு எப்போதும் போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது கூடவே நீங்கள் பட்டை கிராமுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கும் போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பருப்புமே சீக்கிரமாக காலி ஆகாது. நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்தாலே 2 கிலோ 3 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது சீக்கிரமாக உருளைக்கிழங்கு மேலே முளைக்கட்டி வந்துடுங்க. அந்த மாதிரி முளைக்கட்டி வராமல் இருக்க மாதம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. ஒரு துணியாலனா ஒரு பேக் எடுத்துருக்க, இதே போல் ஒரு காட்டன் துணியாலனா ஒரு பேக் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பேக் உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் ஃபுல்லாக போட்டுவிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாங்க. பூண்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தனி பற்களாக நீங்கள் பிரித்து எடுக்கணுங்க. தனித்தனியாக பற்கள் பூண்டை பிரித்து எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு அங்கங்கே நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டு இதை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன்லேயே விடக்கூடாது, க்ளோஸ்லேயே விடக்கூடாதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்கை மடிச்சிருக்கு இல்லையா, இதே போல் மடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் சென்டரில் மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு துணி கிளிப்பை நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியே நீங்கள் வைக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாதம் ஆனாலுமே உருளைக்கிழங்கு வதங்கி போகாது. அது மட்டுமே இல்லைங்க, முளைக்கட்டி சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே மழையும் ஐஸ் கட்டி பிடிக்குதா? இனி மழையும் ஐஸ் கட்டி பிடிக்கவும் செய்யாது. கரண்ட்டு பில்லுமே ஜாஸ்தி ஆகாதுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாதி உருளைக்கிழங்கு வச்சா மட்டுமே போதுமானதுங்க. அந்த ஐஸ் கட்டி எல்லாமே சுத்தமாக காணாமல் போயிடும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நான் பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் உருளைக்கிழங்குக்கு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் சின்ன கீத்தா நீங்கள் போட்டு விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுடும் போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 பொருள் நீங்கள் ஆட் பண்ணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மேலே அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இன்னொரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட்டு அதுக்கப்புறம் சோடா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ண உருளைக்கிழங்க அப்படியே வச்சு கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க.
இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சைடில் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐஸ் கட்டி பிடிக்காது. அதுக்கு காரணம் இது மட்டும்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிச்சிட்டா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே மழை எப்போ பாரு ஐஸ் கட்டி பிடிச்சிட்டே இருக்குன்னா நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் சைடில் ஒரு ஆன் பண்ணுற பட்டன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குங்க. அந்த ஐஸ் கட்டி கரையிறதுக்காக ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு பண்ணும்போது நிறைய கரண்ட் பில் ஜாஸ்தியாகுங்க. இதனால பணமும் செலவாகும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க மழையும் ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்க இதை மட்டும் செஞ்சால் போதுங்க. நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஸ் கட்டி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கு வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஐஸ் கட்டி பிடிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஃப்ரீசர் ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ஈர துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சி விட்டுருலாங்க. எங்கெல்லாம் உருளைக்கிழங்கு நீங்கள் வச்சு தேய்ச்சிங்களோ அந்த எல்லாமே ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் நீங்கள் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் வீட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே சுத்தமாக ஐஸ் கட்டி பிடிக்காது. எப்பவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. அது மட்டுமே இல்லாமல் கரண்ட் பில் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரண்ட் பில் நிறைய மிச்சமாகும். இதனால் பணம் செலவாகாமல் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.